إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفسه. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. புகழும் புகழ்ச்சியும் இந்த இருளகை படித்து வருவாளித்து வரக்கூடிய எல்லா புகழும் அல்லாஹ்விற்கு உரித்தாகுமாக. ஸலவாத்தும் ஸலாமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தாபிஈன்கள் மீதும் கூறியவனாக அல்லாஹ்விடத்தில் இறைச்சத்தை கேட்டவனாக என் குத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்தை நல்ல அமல்கள் செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு பூரண ஷிஃபாவை தருவானாக. அல்லாஹும்ம ஆமீன். இணையத்திற்குரிய அல்லாஹ்வினடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையால் நம்முடைய வாழ்க்கையிலே இன்னொரு ரமதானை பார்ப்பதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். உண்மையிலே அன்பான சகோதரர்களே, இந்த ரமதானை அடையக்கூடியவர்கள் பாக்கியசாலிகள். நிறைய நபர்கள் சென்ற வருடம் நம்மோடு இருந்தார்கள், நம்மோடு பயணித்தார்கள், நம்மோடு நோன்பிலே இருந்தார்கள். ஆனால் இந்த வருடம் அவர்கள் நம்மோடு இல்லை. எனவே இந்த ரமதானுடைய மாதத்தை அடையக்கூடியவர்கள் மிகப்பெரிய பாக்கியசாலிகள். எப்படி என்றால், இப்னே மாஜாவிலே ஒரு ஹதீஸ் வருகிறது. தல்ஹா பின் உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் ஒரு கனவு பார்க்கிறார். என்ன கனவு என்றால், மதீனாவிலே 2 சகோதரர்கள் இஸ்லாத்தை ஏற்று வருகிறார்கள். அதிலே ஒரு சகோதரர் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீத் ஆகிவிட்டார். இன்னொருவர் ஒரு ஆண்டிற்கு பிறகு அவரும் நேச்சுரலான மரணத்தை அடைந்து விட்டார். அவர் ஷஹீதாகவில்லை, அவர் நேச்சுரலான மரணத்தை அடைந்தார். தல்ஹா பின் உபைதுல்லாஹ் பார்க்கிறார்கள் கனவிலே அந்த 2 நபர்களும் இருக்கிறார்கள். தல்ஹா பின் உபைதுல்லாஹ் இருக்கிறார்கள், சொர்க்கத்துடைய வாசலில் இருக்கிறார்கள். சொர்க்கத்துடைய மலக்குமார்கள் எல்லோரையும் கூப்பிடுகிறார்கள், உள்ளே வாருங்கள் என்று. அந்த நேரத்திலே எந்த மனிதர் ஒரு ஆண்டிற்கு பிறகு இயல்பான மரணத்தை அடைந்தாரோ மலக்குமார் அவரை என்ன செய்தார்கள்? முதலாவதாக சொர்க்கத்திலே கூப்பிட்டார்கள். இரண்டாவதாக என்ன செய்தார்கள்? ஷஹீதுடைய அந்தஸ்தை அடைந்த அந்த சஹாபியை உள்ளே கூப்பிட்டார்கள். தல்ஹா பின் உபைதுல்லாஹ் சொல்றாங்க, நானும் உள்ளே செல்வதற்காக முயற்சித்தேன், ஆனால் மலக்குமார் சொன்னார்கள், இல்லை, இன்னும் உங்களுடைய வாய்ப்பு வரவில்லை, நீங்கள் உலகத்தில் இருக்கிறீர்கள். தல்ஹா பின் உபைதுல்லாஹ்வுக்கு ஒரே சந்தேகம். ரசூலுல்லாஹ் வந்தாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் இப்படி கனவு பார்த்தேன் யா ரசூலுல்லாஹ், 2 சகோதரர்கள், இப்படி எல்லா விவரத்தையும் சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எந்த சஹாபி ஒரு ஆண்டுக்கு பிறகு வஃபாத்தானாரோ அவர் ரமதானுடைய மாதத்தை அடைந்தார், ரமதானிலே நோன்பு வைத்தார்,
ரமதானிலே இரவு தொழுகையில் ஈடுபட்டார், ரமதானிலே லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்தார், அதற்காக அல்லாஹ் அந்த ஷஹீதுடைய சஹாபியை விட இவருக்கு அல்லாஹ் அந்தஸ்தை உயர்த்தினார். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் இப்படி கண்ணியமிக்க பரக்கத்துகள் நிறைந்த ஒரு மாதத்தில் இருக்கிறோம். எனவே ஒரு முஃமின் இந்த மாதத்திலே அல்லாஹ்வின் பக்கம் விரைய வேண்டும். பொதுவாகவே சஹாபாக்கள் அமலிலே போட்டி போடக்கூடியவர்கள், அமலிலே ஆரோக்கியமாக அதில் விரையக்கூடியவர்கள், அமலிலே நேசிக்கக்கூடியவர்கள். ஆனால் ரமதான் வந்துவிட்டால் இன்னும் அதிகமாக அமலின் பக்கம் விரையக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்பான சகோதரர், சிந்தித்து பாருங்கள், ஷாபானிலும் அதே வாங்கக்கூடிய வசனங்கள் தான். ரமதானின் கொள்கையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள், ரமதானிலும் அதே சப்தம் தான். ஹய்யா அலஸ் ஸலா, ஹய்யா அலல் ஃபலாஹ். தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள். ஆனா என்ன டிஃபரண்ட்? மக்களுக்கு இந்த ரமதானுடைய மாதத்துடைய கண்ணியம் தெரிகிறது. இந்த ரமதானை நான் மிஸ் பண்ண கூடாது, இந்த ரமதானிலே நான் பாவ மன்னிப்பை அடைய வேண்டும், இந்த ரமதானை நான் அமலை முயற்சிக்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, எப்படி இந்த ரமதான் இது அல்லாஹ்வுடைய மாதமோ, எல்லா மாதமும் அல்லாஹ்வுடைய மாதம் தான். ஷாபானும் அல்லாஹ்வுடைய மாதம், ஷவ்வாலும் அல்லாஹ்வுடைய மாதம், எல்லா மாதமும் அல்லாஹ்வுடைய மாதம். ஒரு முஃமின் அவன் எல்லா மாதத்திலும் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். உங்களுக்கு மரணம் வரும் வரை அல்லாஹ்வுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் செய்து ஆகவே வேண்டும். அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த நோன்புடைய விஷயத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமதானை எப்படி கழித்தார்கள் என்றால், நாம் இந்த ரமதானுடைய மாதத்தில் இருக்கிறோம். நமக்கு முதலில் தெரிய வேண்டும், நாம் இந்த ரமதானை எப்படி பெனிஃபிஷியல் ரமதானாக ஆக்க வேண்டும் என்று. பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்புடைய நேரத்தில் சஹரிலிருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹருடைய நேரத்தில் 2 முஅத்தின்கள் வைத்திருந்தார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் பின் இப்னு மக்தூம். சஹருடைய பாங்கை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கொடுப்பார்கள். எதற்கென்றால் சஹாபாக்கள் வீட்டிலே தஹஜ்ஜுடைய தொழுகை தொழுது கொண்டிருப்பார்கள். எனவே இந்த சஹருடைய பாங்கின் மூலமாக சஹாபாக்களுக்கு தெரிய வந்தது சஹருடைய நேரம் ஆரம்பமாக போகிறது என்று. சஹருடைய நேரம் முடிந்ததற்கு பிறகு அப்துல்லாஹ் பின் மக்தூம் என்ன செய்வார்கள்? அவர் ஒரு பாங்கு கொடுப்பார்கள். எனவே சஹாபாக்கள் புரிந்து கொள்வார்கள் சஹருடைய நேரம் என்பது முடிந்து விட்டது. ஆனால் நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் டெக்னாலஜி இருக்கு, மொபைல் இருக்கு, நம்ம என்ன செய்யலாம்? நாம் நேரத்தை பார்த்துக் கொள்ளலாம். ஆனால் சஹாபாவுடைய காலத்தில் இப்படி சிஸ்டம் இருக்கு. அதே போன்று சஹருடைய உணவு. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஸஹரு ஃபஇன்ன ஃபிஸ் ஸுஹூரி பரக்கா. சஹருடைய உணவை சாப்பிடுங்கள், ஏனென்றால் இந்த சஹருடைய உணவிலே அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறான். ஆனால் நம்மில் பெரும்பாலானோர் அலட்சியத்தின் காரணமாக சஹருடைய உணவை விட்டுவிடுறாங்க. சில மக்கள் என்ன செய்யறாங்க? இரவோட சாப்பாடை சாப்பிட்டு நியத் வச்சு தூங்கிடுறாங்க. இல்ல, நீங்க சஹரை நீங்க ஏந்திக்கணும். நீங்கள் சஹாரில எழுந்து நீங்கள் ஒரு தண்ணீராவது என்ன செய்ய நீங்கள் குடிக்கணும். ஏனென்றால் பரக்கத். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நமக்கும் அந்த யூதர்களுக்கும் இருக்கும்படி வித்தியாசமே என்ன? சஹருடைய உணவு தான். எனவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய உம்மத்தின் மக்களுக்கு சொன்னாங்க, சஹருடைய உணவை சாப்பிடுங்கள், இந்த உணவு என்பது உங்களுக்கு பரக்கத் நிறைந்தது. அன்பான சகோதரர்களே, சஹருல நியத் பெரிய இடத்துல நாம் பார்க்க என்ன செய்யறாங்க? இஷா கொடுத்ததற்கு பிறகு நியத் சொல்லித்தராங்க, நவைத்து சோம கதிஹன் அதாய். அன்பான சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் அவர்கள் சஹருக்காக நியத் செய்வதற்கான எந்தவித ஆதாரம் இல்லை. அப்ப நாம் எப்படி நியத் செய்யணும்? நீங்க சஹருக்காக எடுத்து இருப்பது நியத்து தான். உதாரணமாக நீங்க அலாரம் வைக்கிறீங்க, 4 மணிக்கு நான் ஏஞ்சிக்கணும்னு சொல்லிட்டு, இதுவே என்ன? உங்களுடைய சஹருடைய நியத், நோன்புடைய நியத். எனவே அதற்காக ஒரு தனிப்பட்ட ஒரு துவா என்பது கிடையாது. நோன்புக்கும் இஃப்தாருக்கும் அப்படிதான். நீங்கள் அல்லாஹும்ம லக்க ஸும்து வ பிக ஆமன்து இதுவும் ஸைபான ஹதீஸ், நான் அத்தன்டிக். எனவே நீங்கள் நோன்பு திறக்கும் போது கூட பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி என்ன செய்யலாம்? நீங்கள் நோன்பு திறக்கலாம். இப்னு உமருடைய ஒரு ஹதீஸ் வருகிறது, ரசூலுல்லாஹ் ஓதுவார்கள், ذهب الدمع وابتلت العروق وثبت الاجر ان شاء الله. இந்த துஆவை ரசூலுல்லாஹ் ஓதுவார்கள். இது மஸ்னூ. ஆனால் நீங்கள் பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி என்ன செய்யலாம்? நீங்கள் நோன்பு திறந்து விடலாம். அதே அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, சில மக்கள் என்ன செய்யறாங்க? சஹருடைய உணவை சீக்கிரமா சாப்பிடுறாங்க. 1 மணிக்கு சாப்பிடுறது இந்த சஹருடைய உணவு.
எந்த நேரம் சஹருடைய நேரம் ஆரம்பமாகிறதோ அந்த நேரத்துக்கு நீங்க சஹருடைய உணவு சாப்பிடணும். ஸைத் பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் அவர்கள் சஹருடைய நேரத்திற்கும் தொழுகையுடைய ஃபஜ்ருடைய தொழுகைக்கும் எவ்வளவு இடைவெளி இருக்கும் என்றால் 50 ஆயத்தை ஓதினால், எவ்வளவு 50 ஆயத்தை ஓதினால் எவ்வளவு நேரம் இருக்குமோ அவ்வளவு நேரம் இருக்கும். அப்ப சஹருடைய உணவை என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் கொஞ்சம் தாமதமாக லேட்டாக என்ன செய்யணும்? நீங்க சஹருடைய உணவை நீங்கள் சாப்பிடணும். அதற்கு பிறகு இஃப்தாருடைய அந்த நோன்பு திறப்பது என்ன செய்யணும்? நீங்க சீக்கிரமாக தொடங்கணும். ஆனா நம்மளுடைய விஷயம் என்பது கொஞ்சம் தலைகீழாக. நம்ம சஹருடைய உணவை சீக்கிரமா சாப்பிடுறோம், இஃப்தாருடைய உணவை லேட்டாக சாப்பிடுறோம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், என்னுடைய உம்மத் எப்பொழுது சஹருடைய உணவை லேட்டாக சாப்பிடுமோ, இஃப்தாருடைய உணவை சீக்கிரமாக சாப்பிடுமோ, அந்த நேரம் வரை என்னுடைய உம்மத் நலவிலே இருப்பார்கள். இன்னைக்கு நாம் என்ன செய்துட்டோம்? அந்த சுன்னத்தை நாம் விட்டுட்டோம். அன்பான சகோதரிகளே, சூரியன் மறைந்து விட்டாலே உங்களுடைய நோன்பு என்பதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் பிரேக் பண்ண வேண்டும், நீங்கள் இஃப்தார் செய்ய வேண்டும். சில பள்ளிகள் என்ன செய்யறாங்க? ஒரு காடை அடிச்சுட்டாங்க, அதுல பாத்தீங்கன்னா சன்செட் ஒரு நேரம், நோன்பு திறக்கக்கூடிய நேரம் இல்லை. சூரியன் மறைந்து விட்டாலே என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் நோன்பு திறக்க வேண்டும். அதே போன்று நோன்பு திறக்கிற பொழுது என்ன சாப்பிட வேண்டும்? ரசூலுல்லாஹுடைய சுன்னத் என்ன? ரசூலுல்லாஹ் அவர்கள் பேரிச்ச பழத்தை சாப்பிட்டார். பேரிச்ச பழம் இல்லையா, அல்மா, தண்ணீரை சாப்பிட்டார். ஆனா நம்மளுடைய இப்படி என்ன நிலைமை ஆயிடுச்சுன்னா, ஜங்க் ஃபுட், குறிப்பாக இந்த குளிர்பானங்கள். அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, நீங்க 13 மணி நேரம் நீங்கள் டீஹைட்ரேட்ல இருக்கிறீங்க. எந்த பொருளும் நீங்க சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருக்கிறீங்க. நீங்க இஃப்தார்ல கொண்டு வந்துட்டு கொக்கோ கோலாவை நீங்க வாயில வச்சீங்கன்னா ஒரு கிட்னி டேமேஜ், உங்களுடைய கிட்னி போக வாய்ப்பு இருக்கு, உங்களுடைய லிவர் போக வாய்ப்பு இருக்கு. எனவே சுன்னத்தை பின்பற்றுங்க. நாங்க இந்த பள்ளியில பார்த்தோம், மாசாவுடைய பாட்டில் போது, கொக்கோ கோலாவுடைய பாட்டில் போது. அன்பான சகோதரர்கள், இது சாப்பிடக்கூடிய மாதம் இல்லை, இது குடிக்கக்கூடிய மாதம் இல்லை. இந்த மாதம் என்பது தக்வாவை பேணக்கூடிய மாதம். சில சகோதரர்கள் இப்படி இருக்கிறாங்க, பள்ளியில பார்க்கறாங்க, எந்த பள்ளி நல்லா இஃப்தார் போறாங்க அங்க போறாங்க. இது என்ன சகோதரர்களே? இது தக்வாவே இல்லை. ரமதான் என்பது உங்களுடைய உள்ளத்திலே இறையச்சத்தை கொண்டு வர வேண்டும், உங்களுடைய உள்ளத்திலே தர்பியத்தை கொண்டு வர வேண்டும். ஆனால் நீங்கள் அதை விட்டுட்டு எந்த பள்ளியில நல்லா இஃப்தார் போறாங்க, எந்த பள்ளியில சஹருடைய உணவு இருக்கு, உங்களுடைய வீட்டு சாப்பிடுங்க. உங்களுக்கு இல்லையா, பள்ளிக்கு அவங்க அல்ஹம்துலில்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. ஆனால் நீங்க இஃப்தார் என்ற பெயரிலே ஷவர்மா, இஃப்தார் என்ற பெயரிலே கூல் ட்ரிங்க்ஸ், வல்லாஹி அன்பான சகோதரர்களே, மெம்பர்ல நான் என்று சொல்கிறேன், இந்த உணவுகள் நீங்கள் எடுக்கிற பொழுது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், உங்களுடைய உடல் உறுப்புகள் பாதிக்கப்படும், ஒரு கிட்னி டேமேஜ் ஆகும், ஒரு லிவர் போகலாம். எனவே ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை பின்பற்றுங்க. தண்ணீர் எடுங்க, அல்ஹம்துலில்லாஹ், நல்ல நியூட்ரிஷன், பேரிச்சம்பழத்தை எடுங்க, கஞ்சி எடுங்க, அல்ஹம்துலில்லாஹ் போதும். ஆனால் அதை விட்டு நீங்கள் இந்த ஜங்க் ஃபுட் எடுக்கிற சகோதரிகளே, இதன் மூலமாக உங்களுடைய உடல் என்பது அதிகமாக பாதிக்கப்படும். அதே போன்று இஃப்தாருடைய அந்த யாராவது ஒரு நோன்பாளி இருக்கிறார், நீங்க என்ன செய்யறீங்க? நோன்பாளிக்கு நீங்க விருது தரீங்க, கொடுக்கலாம். ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் என்ன செய்தாங்க? ரசூலுல்லாஹ்வுக்கு இஃப்தாருடைய ஏற்பாடு செஞ்சாங்க. அதற்காக நீங்கள் பெரிய டிஷ் வைக்க தேவையில்லை. ஒரு நோன்பாளிக்கு நீங்க தண்ணீர் ஏற்படுத்தி கொடுத்தாலே அல்ஹம்துலில்லாஹ், என்ன உங்கள் மூலமாக அது இஃப்தார். ஒரு பேரீச்ச பழத்தை வாங்கி கொடுத்தாலும் என்ன, அது உங்கள் மூலமாக இஃப்தார். அதற்காக என்ன செய்யறாங்க? இப்பொழுது காலகட்டத்தில் திருமணமான புதிய தம்பதிகளுக்கு இஃப்தாருடைய நிகழ்ச்சி. அன்பான சிந்தனை, இந்த கலாச்சாரத்தை விட அன்பான சொல்றது, இது நமக்கு தேவை. இபாதத்திலே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நேரங்கள் ஐயாம மஅதூதா, எண்ணிக்கை குறிக்கப்பட்டுள்ளது. இந்த 30 நாளைக்கு இப்படி போயிடும், நீங்கள் கண் அசைத்து கூட நேரம் போய்விடும். எனவே அந்த நேரத்தில் வீணடிக்காதீங்க. ஷாப்பிங் எல்லாமே விட்டு விடுங்க. பழைய துணி கூட போடுங்க, அந்த ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய அமல்கள் அங்கீகரிக்க வேண்டும். நீங்க பழைய துணி போட்டு அல்லாஹ் கேட்க போறதில்லை, எதுக்கு நீங்க புது துணி போட சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் அமலிலே குறைகளை வைத்து அல்லாஹ் கண்டிப்பாக கேட்பான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பரில் ஏறுகிறார்கள். 3 படியில் ஏறுகிற பொழுது ஆமீன் 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 என்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், எதற்காக நீங்க வழக்கத்திற்கு மாறாக மெம்பரில் ஏறுகிற பொழுது நீங்க ஆமீன் சொன்னீங்க? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், என்னிடத்தில் ஜிப்ரீல் வந்தார்கள். ஜிப்ரீல் சொன்னார்கள், யார் ஒருவர் ரமதானுடைய மாதத்தை அடைந்து அந்த மாதத்திலே அவர் சொர்க்கத்தை அடையவில்லையோ அவர் நாசமாகட்டும் என்று சொன்னார். நான் அதற்கு ஆமீன் சொன்னேன்.
அன்பான சகோதரர்களே, சில மக்கள் நினைக்கிறாங்க, பெரும்பாலான மக்கள் நானும் இருக்கிறோம், அல்லாஹ் நம்மளை மன்னிக்க வேண்டும். நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த ரமதான் ரெஸ்டுடைய மாதம், இந்த ரமதான் ஓய்வுடைய மாதம். இல்லை, இந்த ரமதான் இபாதத்துடைய மாதம். இந்த மாதத்திலே நீங்கள் அமலிலே முயற்சிக்க வேண்டும், அமலிலே விளைந்து கொள்ள வேண்டும். சில மக்கள் கேட்கிறாங்க, ஷேக் எனக்கு அத்த எக்ஸாம் இருக்கு, நான் நோன்பு விடலாமா? எக்ஸாமை விட முக்கியம் நோன்பு. சில மக்கள் சொல்றாங்க, நான் ரன்னிங் ரேஸ் ஓடணும், நோன்பு விடலாமா? இல்லை, இரண்டு காரணங்களுக்காக தான் நோன்பு விட வேண்டும். ஒன்று நோய், இன்னொன்று பயணம். அதை விட்டு நான் எக்ஸாமுக்காக நான் நோன்பு பிரேக் பண்ண கண்டிப்பாக நீங்க பிரேக் பண்ணக்கூடாது. அதே போன்று நான் ஓடணும், அத்லெட்டிக்ல ஓடணும், நீங்க ஹார்மோன் பிரேக் நீங்க பண்ணக்கூடாது. நோன்பு இரண்டு தகுந்த காரணங்களுக்காக தான் நீங்கள் நோன்பை விடலாம். அதற்காக மார்க்கத்து உங்களுக்கு சலுகைகளை கொடுத்திருக்கிறது தவிர உங்களுக்கு காலத்திற்காக இதுக்கு நான் ஒரு எக்ஸாம் எழுத போடுறேன் இல்லை, நீங்க நோன்பு வச்சுதான் நீங்க போகணும். ஃபமன் ஷஹித மீன்கும் ஷஹ்ர ஃபல்யஸும். இந்த மாதத்தை நீங்கள் அடைந்து என்ன செய்ய வேண்டும், இந்த மாதத்தில் நீங்கள் நோன்பு வைக்க வேண்டும். அதே அன்பான சகோதரர்களே, இந்த ரமதானுடைய மாதத்தில் நாம் செய்யக்கூடிய இன்னொரு இபாதத் என்ன, கியாமுல் லைல், இரவு தொழுகை. மக்களுடைய இந்த நேரத்தில் நிறைய மிஸ்கன்செப்ஷன் என்னன்னா, மக்கள் நினைக்கிறாங்க தராவி வேறு, தஹஜ்ஜுத் வேறு, கியாமுல் லைல் தொழுகை வேறு, இரவு தொழுகை வேறு. இல்லை, எல்லாமே ஒரே தொழுகை தான். தராவி வேறு இல்லை, தஹஜ்ஜுத் வேறு இல்லை, இரவு தொழுகை வேறு இல்லை, எல்லாமே ஒரே தொழுகை தான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான் ஆகட்டும் ரமதான் அல்லாத மாதத்திலும் 11 ரக்காத்தை விட அதிகமாக ரசூலுல்லாஹ் தொழ மாட்டாங்க. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தராவி 20 ரக்காத், கியாமுல் லைல் 6 ரக்காத், தஹஜ்ஜுத் ஒரு 11 ரக்காத். அன்பான சகோதரர்களே, இது மக்களுக்கு சிறும் சுன்னத்தை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, சுன்னத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணான சகோதரர்களே. ரசூலுல்லாஹ் 11 ரக்காத் சொன்னாங்க, அந்த 11 ரக்காத் நீங்க என்ன செய்வீங்க தொழுங்க. ஆனால் இல்ல ஷேக், நான் 20 ரக்காத் தொழ போறேன், நீங்க தொழுங்க. ஆனா அதை நீங்க சுன்னத்துக்கு சொல்லக்கூடாது. 11 ரக்காத் என்பது சுன்னத், ரசூலுல்லாஹ் கொடுத்தார்கள். ஆனால் நான் அதிகமாக தொழ விரும்புகிறேன் என்றால் நீங்க தொழலாம், எதனா நபினா நஜிபாத புஸ்தகம். அதே போன்று நம்முடைய சில மக்கள் இந்த இரவு தொழுகை என்ன செய்யறாங்க, கொஞ்சம் அலட்சியமாக அப்படியே விட்டுறாங்க. கால் வலிக்குது, நிற்க முடியல. அன்பான சகோதரர்களே, இந்த விஷயம் எல்லோருக்கும் இருக்கு. சஹாபாக்களுக்கும் கால் வலிச்சது, சஹாபாக்களும் என்ன மனிதர்கள் தான், அவர்களுக்கும் உணர்வுகள் இருந்தது, அவர்களுக்கும் சிரமங்கள் இருந்தது. அன்பான சகோதரர்கள், பெரியவர்களே, ஆனால் அந்த காலத்திற்காக இரவு தொழுகை மிஸ் பண்ணாதீங்க. நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். பரதான தொழுகைக்கு பிறகு அடியான் ஒரு அல்லாஹ்வுடைய அன்பை, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த இரவு தொழுகை. பரதான தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்வுடைய அன்பையும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் அடையக்கூடிய ஒரு இபாதத் தான் இந்த இரவு தொழுகை. அந்த இரவு தொழுகை நீங்கள் மிஸ் பண்ண என்ன ஆகும், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்காது. எப்படி? உதாரணமாக நாம் அல்லாஹ்வை நேசிக்கிறோம், நாம் அல்லாஹ்வை நேசிக்கிறோம். இது சிறந்ததா, அல்லாஹ் நம்மை நேசிப்பது சிறந்ததா? அல்லாஹ்வுடைய அன்புல எந்த விதமான கலப்படம் இல்லை. அல்லாஹ் தன்னுடைய அடியானை தன் தாயை விட அதிகமாக நேசிக்கிறான். சில பேர் சொல்றாங்க அல்லாஹ்வுடைய அன்பு என்பது 70 தாய்க்கு மேலே என்று. இல்லை, அல்லாஹ்வுடைய அன்புக்கு எந்த லிமிட் இல்லை. அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை அதிகமாக நேசிக்கிறான். எதன் மூலமாக? இந்த இரவு தொழுகை மூலமாக. உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸ்ல இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா உபை இக்ரா சூரத்துல் பையினா. உபை சூரத்துல் பையினாவை ஓதுங்க என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபை பின் கஅப்க்கு சொன்னாங்க. அப்போ உபை பின் கஅப் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குர்ஆன் என்பது உங்கள் மீது அருளப்பட்டது, குர்ஆன் என்பது உங்கள் மீது அருளப்பட்டது யா ரசூலுல்லாஹ், நான் ஓத வேண்டுமா என்று கேட்டார். நான் ஓத வேண்டுமா என்று கேட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஆம், அல்லாஹ் கூறினான், நீங்கள் தான் சூரத்துல் பையினாவை ஓதி காட்ட வேண்டும் என்று. உபை பின் கஅப் இங்கே கொஞ்சம் நிதானம் அடைந்து விட்டார்கள். உபை பின் கஅப் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் என்னுடைய பெயரை சொன்னான், அல்லாஹ்
என்னுடைய பெயரை சொல்லி சொன்னானா உபையிடத்திலே நீங்க சூரத்துல் பையினாவை கேளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆம், உங்களுடைய பெயரை சொல்லி ஜிப்ரீலிடத்துல சொன்னால் உபை பின் கஅபுடைய வாயில் நீங்க சூரத்துல் பையினாவை கேளுங்க. உபை பின் கஅப் அவர் அழுது விட்டார். சிந்தித்து பாருங்கள், பிரபஞ்சத்தை படைத்தவர் ஆலமீன் மாலிகுல் முல்க், அவர் நம்முடைய பெயர்களை சொல்லுகிற பொழுது சிந்தித்து பாருங்கள் எப்படிப்பட்ட பாக்கியசாலி, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை எப்படி அடைந்தார். அன்பான சகோதரர்களே, உபை பின் கஅபை பற்றி வருகிறது, அவர்கள் குர்ஆனுடைய காரியாக இருந்தார்கள், குர்ஆனை நல்ல முறையிலே அழகாக ஓதக்கூடிய மனிதராக இருந்தார்கள். அந்த காரணத்திற்காக அல்லாஹ் உபை பின் கஅப் மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுத்தார். அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு நாம் என்ன நினைக்கிறோம், இந்த டிகிரி படிச்சா நான் அங்க போலாம், இந்த டிகிரி படிச்சா அங்க போலாம். ஆனால் அல்லாஹ்விடத்துல அந்தஸ்து வேண்டும் என்றால் இந்த குர்ஆன் உங்களிடத்தில் இருக்கணும். இன்னல்லாஹ யர்ஃபஉ பிஹாதல் கிதாபி அக்வாமா வயதஉ பிஹி ஆகரீன். நிச்சயமாக அல்லாஹ் ஒரு சமூகத்தை உயர்த்துகிறான் என்றால் அந்த குர்ஆனின் மூலமாக. சஹாபாக்களை பாருங்கள், எண்ணிக்கை கம்மியாக இருந்தாலும் முன்னிலையில் இருந்தார்கள். ஏன்? அவர்களுடைய எல்லா வாழ்க்கையும் குர்ஆனோடு வாழ்ந்தார்கள், குர்ஆனோடு பயணித்தார்கள், வாழ்க்கை முழுவதும் குர்ஆனோடு இருந்தது. நம்முடைய நிலைமையை பாருங்க, குர்ஆன் வேறுபட இருக்கு. எத்தனை சகோதரர்களுக்கு இருக்கிறீர்கள், உங்களுக்கு குர்ஆன் ஓத தெரியும், அதான் பாதுகாக்கமான சகோதரர்களை எப்பயாவது நீங்கள் முயற்சித்திருக்கிறீர்களா? நான் மறுமை நாள்ல அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்பேன், அல்லாஹ் என்னிடத்துல கேட்பானே ஏன் குர்ஆனை ஓதவில்லை என்று என்ன பதில் நம்மிடத்தில் இருக்கிறது? நேற்று என்ன சாப்பிட்டு நமக்கு தெரியும், குர்ஆனுடைய பதில் நம்ம எப்படி கொடுப்போம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆனில் வருகிறது நாளை மறுமை நாளில் எல்லா நபிமார்களும் அவருடைய உம்மத்திற்கு எதிராக சாட்சி கொடுப்பார்கள், யா ரப்பி இன்ன கௌமி தஹது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா. என்னுடைய இறைவா, என்னுடைய சமூக மக்கள் இந்த குர்ஆனை புறக்கணித்தார்கள். எப்பொழுது இந்த சமூகம் குர்ஆனை புறக்கணித்ததோ இந்த சமூகம் அடி வாங்கிக் கொண்டே இருக்கும், அடி வாங்கிக் கொண்டுதான் இருக்கும். எப்பொழுது இந்த சமூகம் குர்ஆனுடைய பயணிக்குமோ, குர்ஆனுடைய வாழமோ, அந்த நிச்சயமாக அந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு வாக்களிக்கிறானோ அந்த வாழ்க்கை நீங்கள் கண் முன்னாக பார்ப்பீங்க. அதே போன்ற சகோதரர்களே, இந்த ரமதானுடைய மாதத்தில் ரசூலுல்லாஹுடைய வழக்கம் என்னவென்றால், இரவு 10களில் ஷபே கத்ர், லைலத்துடைய கத்ரை தேடுவது. குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி வருகிறது, ரசூலுல்லாஹ் எல்லா ரமதான் என்ன செய்தார்கள், இரவு தொழுகையிலே கடைசி 10லே இத்திகாஃபிலே இருப்பார்கள். இத்திகாஃபிலே இருப்பார்கள். சரி, இத்திகாஃபிலே ஆண்கள் எங்க இருக்கணும்? பள்ளியிலே இருக்கணும். பெண்களும் பள்ளியில தான் இருக்கணும். பெண்களும் இத்திகாஃப் என்பது வீட்டில் இல்லை, எந்த பள்ளியில் வசதிகள் இருக்கிறதோ அந்த பள்ளி என்ன செய்யணும், நீங்க இத்திகாஃப் இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு அமல். அதிபன்பான சகோதரர்களே, இந்த ரமதானுடைய மாதம் என்பது தர்மங்கள் அதிகமாக செய்யக்கூடிய மாதம். ரசூலுல்லாஹை பற்றி வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமதானுடைய மாதத்தை ஒரு வேகமான காற்று எப்படி பலமாக வீசுமோ அதை விட பலமாக ரசூலுல்லாஹி செய்வார்கள், அதிகமாக சதகாக்களை கொடுப்பார்கள். அன்பான சகோதரர்களே, நம்ம எல்லோரும் இப்பொழுது நோன்புல இருக்கோம், அதிகமாக தாக்கப்படுகிறது, அதிகமாக பசி இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, இந்த நோன்பு நமக்கு தரக்கூடிய பாடம் என்னவென்றால், எப்படி நீங்கள் 13 நேரம் ஒரு மாதம் நீங்கள் பசியோடு இருக்கிறீர்களோ, உங்களுக்கு இந்த உணவுடைய அந்த உணர்வு வருகிறதோ, ஏழைகளை பாருங்கள் 11 மாதங்கள் சாப்பிடாமல் குடிக்காமல் இருக்கிறார்கள். இந்த நோன்பு என்பது உங்களுக்கு தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாடம், மிகப்பெரிய ஒரு மெசேஜ். ஏழைகளுடைய உணர்வுகளை உணருங்கள். பாருங்க, பக்கத்து வீட்டுல ஒரு உங்களுடைய அண்டை வீட்டார் ஏரியாவில் இருக்கிறானா, என்னென்ன தேவை இருக்குது அதை கொடுங்க. அண்டை வீட்டார்கள் பாருங்க, உன்னுடைய அண்டை வீட்டார்கள் நீங்க நல்ல டிஷ் சாப்பிடுறீங்க, ஆனா அண்டை வீட்டார் பழைய சோறு சாப்பிட்டா நீங்க நல்ல முக்மீன் இல்லை. நீங்க விதவிதமான டிஷ் சாப்பிடுறீங்க, ஆனா அண்டை வீட்டார் வீட்டுல சாப்பாடு இல்லைன்னா நீங்க நல்ல முக்மீன் இல்லை. நீங்க பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள், ஒரு ஷேர்வான் செஞ்சீங்க கொஞ்சம் அதிகமாக தண்ணீர் கொடுங்க. ஏன்? பக்கத்து வீட்டாருக்கு நீங்க கொடுக்கணும்னு சொன்னாங்க. இந்த ரமதான் இது ஏழைகளுடைய அந்த கடமையை நிறைவேற்றக்கூடிய மாதம். அதற்காக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரெல்லாம் நோயின் காரணமாக, முதுமையின் காரணமாக நோன்பு வைக்க முடியாதோ அல்லாஹ் என்ன சொல்றான், கஃபிதியத்து மின் சியாம், ஏழைகளுக்கு என்ன செய்யுங்க, நீங்க உணவு அளிங்க.
நோயின் காரணமாக ஒருவர் நோன்பு வைக்க முடியல, அவர் என்ன செய்யணும்? ஒரு நோன்புக்கு பதிலாக ஒரு ஏழைக்கு சாப்பாடு தரும், 30 நோன்புக்கு பதிலாக 30 ஏழைக்கு சாப்பாடு தரும். அன்பான சகோதரர்களே, இது ஏழைகளுடைய உணர்வுகளை உணரக்கூடிய மாதிரி. ஏழைகளை பாருங்க, எத்தனை நம்ம சம்பவத்தில் இருக்கிறாங்க. ஒரு 4 அன்பான சகோதரர்களே அவர்கள் சாப்பிடுறாங்க, என்ன செய்யறாங்க? பஞ்சம் பண்ணுறாங்க. அவருடைய பசியை, அவர்களுடைய அந்த உணர்வை உணர வேண்டும். அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்ய அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே. அதே போல் அன்பான சகோதரர்களே, இந்த ரமதானுடைய மாதம் எப்படி என்றால், நீங்கள் இப்படிப்பட்ட இந்த தான தர்மங்கள் செய்யக்கூடிய இந்த ஹெல்பிங் நேச்சர் மைண்டோடு நீங்கள் இருக்கிற பொழுது, மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நிலையில் நீங்கள் இருக்கிற அன்பான சகோதரிகளே, இது உங்களுடைய நோன்பை விட அதிகமாக கூலிப்பட்டு தரும். நீங்கள் மக்களுக்கு செய்யக்கூடிய இந்த சமூக சேவை, மக்களுக்கு இந்த இஃப்தாருடைய இந்த ஏற்பாடு செய்கிறது, மக்களுக்காக நீங்கள் தண்ணீர் வாங்கி கொடுக்கிறது, மக்களுக்காக நீங்கள் இஃப்தாருடைய ஏற்பாடு செய்வது என்பது உங்களுடைய அமலை விட அதிகமாக கூலி கொடுப்பாங்க. எப்படி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபாக்கள் எல்லோரும் பயணத்தில் இருக்கிறாங்க. பயணத்துல சஹாபாக்கள் எப்படி நோன்பு வைப்பார்கள் என்றால், சில சஹாபாக்கள் நோன்பு வைப்பார்கள், சில சஹாபாக்கள் நோன்பு வைக்க மாட்டார்கள். நோன்பு வைக்காத சஹாபாக்களை பார்த்து யாருமே செய்ய மாட்டாங்க, தப்பா பேச மாட்டாங்க. ஏனென்றால் அல்லாஹ் நம்மளுக்கு சலுகையை கொடுத்திருக்கிறான். நீங்கள் பயணத்தில் இருந்தாலே செய்யலாம், நோன்பு வைக்கவும் செய்யலாம், விடலாம். சில சஹாபாக்கள் வைப்பார்கள், சில சஹாபாக்கள் வைக்கவில்லை. ஹதீஸ்ல வருது, சில சஹாபாக்கள் நோன்புடைய காரணமாக சோர்ந்து போய் செஞ்சிட்டாங்க, ஒரு இடத்துல போய் அமைஞ்சிட்டாங்க, உட்கார்ந்துட்டாங்க. எந்த சஹாபாக்கள் நோன்பு இல்லையோ அந்த சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? அந்த நோன்புள்ள சஹாபாக்களுக்காக டென்ட் இது பண்ணாங்க. என்னென்ன ப்ராசஸ் இருக்கும் அந்த காலத்துல, எப்படின்னா எங்கேயாவது பயணத்துக்கு போனோம்னா டென்ட் எடுத்துட்டு போகணும், ஒட்டகத்தை எடுத்துட்டு போகணும், இதுக்குள்ளாம கொண்டு போகணும். எனவே அந்த சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? நோன்புடைய சஹாபாக்களுக்கு எல்லோருக்கும் ஹித்மத் செஞ்சாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், "தஹபல் முஃப்தரீன அல்-யௌம பில் அஜர்." இன்று நோன்பு இல்லாத சஹாபாக்கள் எங்களை விட அதிகமாக கூலி அடைந்து விட்டார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, நீங்கள் இந்த ரமதானுடைய மாதத்தில் என்ன செய்யுங்க? உங்களுடைய பக்கத்திற்காக பாருங்க, ஏழைகள் இருக்கிறானா அவர்கள் அதிகமாக தர்மம் கொடுங்க, அதிகமாக சதகாவை கொடுங்க. அன்பான சகோதரர்களே, ஏன் இந்த ரமதான் ஏழைகளுடைய உணர்வுகளை உணரக்கூடிய மாதம். அவர்கள் நீங்கள் தரக்கூடிய ஹக்கூக், அந்த ஹக்கூக்கை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். அதே அன்பான சகோதரர்களே, இந்த ரமதான் மாதத்தில் நாம் ஆரம்பத்தில் சொன்னது போன்று இது அலட்சியமாக விட்டுவிடாதீங்க. வல்லாஹி லா நத்ரி, அடுத்த ஆண்டு நாம் எல்லோரும் உயிரோடு இந்த ரமதானை அடைவோம் என்று தெரியாது. நீங்கள் இருந்தாலும் ஆரோக்கியம் உங்களிடத்தில் இருக்குமா என்று தெரியாது. எத்தனை சகோதரர்கள் சென்ற ஆண்டு ஆரோக்கியத்தோடு இருந்தார்கள், இன்று ஆண்டு ஆரோக்கியத்தை இழந்து விட்டார்கள். நோன்பு வைக்க முடியும். எனவே எப்படி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒவ்வொரு தொழுகையும் உங்களுடைய இறுதி தொழுகையாக நினைத்து தொழுகைன்னு சொன்னாங்க. எனவே இந்த ரமதானுடைய நோன்பை என்ன செய்யுங்கள்? உங்களுடைய இறுதி ரமதான் என்று நினைத்து அந்த நினைவு என்ன செய்யுங்கள்? ரமதானுடைய நோன்பை. அதே போல சகோதரிகள், கடைசி ஒரு முதல் விஷயம் என்னவென்றால், ரமதானுடைய மாதத்துல மதரசாவுடைய கலெக்ஷனுக்காக, மஸ்ஜிதுடைய கலெக்ஷனுக்காக சஃபீர் வராங்க. சஃபீர் என்றால் அவர்களை அரபியில் சஃபீர் என்று கூறுவார்கள். மதரசாவுடைய கலெக்ஷன் வருவதற்காக அன்பான சகோதரிகளே, அவர்கள் தூரமாக வராங்க. ஜார்க்கண்ட் வராங்க, அஸ்ஸாம் வராங்க, பெங்கால் வராங்க, காஷ்மீர் வராங்க. நீங்க அவர்களுக்கு கண்ணியத்தை கொடுங்க. நீங்க காசு கொடுக்கிறீங்க, அது வேற விஷயம். ஆனால் வரக்கூடிய அந்த சஃபீர்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க? கண்ணியத்தோடு நடந்து கொள்ளுங்க. நம்ம பார்க்கிறோம், சில மக்கள் இழிவாக பார்ப்பது, இழிவாக அவரை பேசுவது, அன்பான சகோதரர்களே, மிகப்பெரிய பாவம் இது. அல்லாஹ்வை அஞ்சுங்க. குடும்பத்தை விட்டுட்டு வர அன்பான சகோதரர்களே, எவ்வளவு பெரிய தியாகம். ரமதானுடைய மாதத்துல குடும்பத்தை விட்டு, பிள்ளைகளை விட்டு இவ்வளவு பெரிய தூரம் என்ன செய்யறாங்க? பயணம் செய்து வராங்க. எதற்காக? மதரசாவுக்காக, மஸ்ஜிதோட கட்டுமானம் படிக்கிறார், மதரசாவில் பிள்ளைகள் படிக்கிறாங்க. அன்பான சகோதரர்களே, வல்லாஹி மெம்பர் நாங்கள் நின்று சொல்கிறோம், அந்த மதரசாக்கள் இல்லை என்றால் இந்த மெம்பர்கள் உங்களுக்கு மத்தியில் இருக்காது. உங்களுக்கு ஜனாதத்துறை மக்கள் இருக்க மாட்டாங்க, தராவி தொழுவதற்காக மக்கள் இருக்க மாட்டாங்க. சகோதரர்களே, நாங்கள் மதரசாவில் படிச்சோம். சிந்தித்து பாருங்க, நீங்கள் அவர்களை இழிவாக பார்ப்பது, நீங்கள் கொடுங்க கொடுக்காதீங்க இரண்டாவது விஷயம். ஆனால் அன்பான சகோதரர்களே, கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள். எவ்வளவு தூரம் வராங்க தெரியுமா சகோதரர்களே? ரமதான் போன்ற மாதத்தை வீட்டை விட்டு விட்டு சிரமத்தின் மேல் சிரமம், நோன்புடைய சிரமம்,
அதே போன்ற பயணத்துடைய சிறுமை என்ன செய்யறாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு வராங்க. நார்த் சைடுல அன்பான சகோதரிகளே, மதரசால சில ரூல்ஸே இருக்கு. என்ன ரூல்ஸ்னா, அந்த மதரசால படிக்க வைக்கக்கூடிய உஸ்தாதாகட்டும் ஆசிரியராகட்டும் அவர்களுக்கு ஒரு ஷர்த் வைப்பாங்க, நிபந்தனை வைப்பாங்க. சொல்லுவாங்க, நாங்க உங்களுக்கு என்ன செய்ய மாட்டோம், சம்பளம் தர மாட்டோம். சம்பளம் வேணும் என்று என்ன செய்யணும், ரமதான போய் நீங்க சந்தா பண்ணிட்டு வாங்க. நார்த்ல அப்படி சிஸ்டம் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். சவுத்ல அல்ஹம்துலில்லாஹ் நிறைய கான்ட்ரிபியூஷன் மக்கள் இருக்கிறாங்க, சதக்கா இருக்கு. ஆனால் நீங்க நார்த்ல நீங்க போனீங்கன்னா நிறைய மதரசாக்கள், சின்ன சின்ன மதரசாக்கள் 300 பேர் படிக்கிறாங்க. என்ன சகோதரர்களே, இது தர்மம் செய்யக்கூடிய மாதம், இது ஏழைகளுடைய உணர்வுகளை உணரக்கூடிய மாதம். இந்த மாதத்திலே அதிகமாக தர்மம் செய்யுங்கள், அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து ஓடி வாருங்கள். பாவத்தை விட்டு எந்த அமலுக்காக அல்லாஹ் நம்மிடத்தில் சொல்கிறானோ, அஸ்ஸௌமு லீ வ அனா அஜ்ஸி பி, நோன்பு என்பது எனக்குரியது, அதற்கான கூலி நான் தருவேன் என்று அல்லாஹ் தஆலா கூறி. சிந்தித்து பாருங்கள், எந்த இபாதத்திற்கும் அல்லாஹ் அப்படி சொல்லவில்லை, இந்த நோன்பை பற்றி அல்லாஹ் தஆலா குறிப்பாக சொல்கிறான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் எதை சொல்கிறோமோ எதை கேட்கிறோமோ அதை நாம் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அல்லாஹும்ம ஆமீன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லிசாயிரில் முஸ்லிமீன் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம்.